தன்னால கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கைய தந்தீரே என்ன நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கைய தந்தீரே இன்றைக்கி ஒரு 25லேருந்து 30 பேர் சாப்பிடக்கூடிய அளவில் ஒரு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்குரிய என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் போடணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். அது போக உங்களுக்கு ஒரு சில்லி சிக்கன் வைக்கிற மாதிரி இருந்தால் அதுக்குமே மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். வெல்கம் டு பிளஸிங் லைஃப் ஸ்டைல். நான் உங்கள் சத்யா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கனுக்கு தான் ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஒரு 3 கிலோ அளவில் வந்து சில்லி சிக்கன் போடுற மாதிரி சிக்கன் பீசஸ் வந்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கு. இதில் வந்து நாங்கள் ஜேபி மசாலா தான், ஜேபி சில்லி சிக்கன் மசாலா தான் யூஸ் பண்ணுறேன். ஜேபி அந்த பிராண்டு தான் யூஸ் பண்ணுறோம். நல்லாயிருக்கும் அந்த பிராண்டு. ஸோ இது வந்து 1 கிலோக்கு 50 கிராம் கணக்கில் வந்து அந்த பேக்கெட் யூஸ் பண்ணுவோம். ஸோ 3 கிலோக்கு வந்து 3 பேக்கெட் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் ஒரு 50 கிராம் சேர்த்திருக்கோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சில்லி சிக்கனுக்கு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இதுலேயே வந்து ஒரு 3 முட்டையும் போட்டிருக்கு. 1 கிலோக்கு வந்து 1 முட்டை சேர்ப்போம். ஸோ 3 கிலோக்கு வந்து 3 முட்டை. அதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கையிலேயே பிசைஞ்சு எடுத்துகிட்ருக்கோம். அந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு, ஏன்னா பெரிய குவான்டிட்டியில் செய்யும்போது கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்னோடய தங்கச்சி தான் இதை மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கா. அவள் வந்து சில்லி சிக்கன் சூப்பராக போடுவாள். ஸோ சில்லி சிக்கன் வேலை ஃபுல்லாகவே வந்து அவள் எடுத்துக்கிட்டாள். பிரியாணி செய்கிறது நான் எடுத்துக்கிட்டேன். மற்ற வந்து இந்த க்ளீன் பண்ணி கொடுக்குறது, கட் பண்ணி கொடுக்குறது எல்லாமே அம்மாவும் தம்பி ஒய்ஃபுமே பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் சட்னி இது எல்லாமே வந்து தம்பி ஒய்ஃப் பண்ணிக்கிட்டா. ஸோ ஆளுக்கு ஒரு வேலையாக பிரித்து கொஞ்சம் வேலைகள் எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆன பின்னாடி இதில் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆன பின்னாடி சிக்கன் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணுறதுக்கு வச்சுட்டோன்னா சில்லி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சில்லிக்கு எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறமா பிரியாணிக்கும் ரெடி பண்ணிட்டோம். ஸோ பிரியாணி வந்து நான் தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். பிரியாணிக்கு வந்து ஒரு 1/4 லிட்டர் அளவில் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு 4 கிலோ அளவில் தான் செய்ய போகிறோம். ஸோ கொஞ்சம் ஒரு 1/4 லிட்டர் அளவில் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு பொரிய விட்டுடலாம். இது கூடவே ஒரு 10 போல் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வந்து லைட்டாக ப்ரௌன் கலர் வரட்டும், அது வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ இது கூடவே ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை அரைச்சி சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சம் வதங்கினோன்னே இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ அளவில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. வழக்கமாக இந்த பிரியாணி செய்யும்போது புதினா இலைகள் ஆயும் போதே வந்து அந்த பிரியாணியோட பசி வந்துடும். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை போட்ட உடனே அந்த மனம் எங்கேருந்து தான் வருமோ தெரிலைங்க, பயங்கர பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த பிரியாணி சாப்பிட்ணும் போல் அவ்வளோ ஆர்வமாயிரும். ஸோ இது நான் மட்டும்தான் இப்படியா இல்லை உங்களுக்கும் இந்த மாதிரி இருக்குமான்றதை கமெண்ட்ஸ்லேயே சொல்லுங்கள். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கட்டும். வதங்கினோடனே இது கூடயே தக்காளி ஒரு 10-15 தக்காளி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 கிலோவுக்கு 6 பச்சை மிளகா வீதம் நான் சேர்த்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 12-13 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். ஏன்னா சைஸு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தனால ஒரு 13 கிட்ட சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 கட்டு புதினா, 1 கட்டு கொத்தமல்லி தழை இதையுமே சேர்த்து வச்சுருக்கேன். அப்புறம் இது கூட வெறும் மிளகாத்தூள் சின்ன டீஸ்பூனில் வந்து ஒரு 9 ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதில் சக்தி பிராண்டு யூஸ் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் கலர் நல்லா இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா எந்த கலருமே சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ சக்தி பிராண்டில் 9 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். எங்களுக்கும் அதுதான் பிடிக்கும். ஸோ நான் வந்து கொஞ்சம் காரசாரமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கூட குறைச்சிக்கலாம்.
இது கூடவே வந்து பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். பிரியாணி மசாலா ஒரு 3 டேபிள் ஸ்பூன். பிரியாணி மசாலான்றது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3மே ஈவனாக எடுத்து அரைச்சி சேர்த்துருக்கேன். இது கூட நாங்கள் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க மாட்டோம். வெறும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மட்டும்தான். 1 கிலோ பிரியாணிக்கு 6 பட்டை, 6 கிராம்பு, 6 ஒரு 1 இன்ச்சில் வந்து ஒரு 2-3 பீஸ் வந்து பட்டை சரியாக இருக்கும். இது 3 சேர்த்து அரைக்கிறது தான் நம்மளுக்கு பிரியாணி மசாலா. ஸோ 1 கிலோ கணக்கில் அந்த மாதிரி போட்டுக்கலாம். இது நான் 4 கிலோன்றப்ப கொஞ்சம் சேர்த்து அரைச்சி போட்டிருக்கேன். ஸோ இதுதான் பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்கும். எங்களோட சீக்ரெட் பிரியாணி மசாலாவே இது தான். பாய் வீட்டு பிரியாணியோட அந்த ஸ்மெல்லு டேஸ்ட்டுக்கு காரணம், முக்கியமான காரணமே இது தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மசாலா சூப்பராக நல்லா தகன்னு ரெடி ஆகிட்டுருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாவே அடி பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப கவனமாக அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ நல்லா மசாலா ரெடி ஆகி மசாலாவில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக இருந்த பின்னாடி சிக்கன் போடணும். சிக்கனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சிக்கன் பிரியாணிக்கு வந்து பேக் பீஸ் தான் சிக்கன் பிரியாணிக்கு சேர்க்குவோம். ஏன்னா அந்த பீஸ் வந்து சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். அந்த டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா கொடுக்கும், சீக்கிரமாகவும் வெந்துடும். ஸோ பிரியாணிக்கு செய்யும்போது மேக்ஸிமம் பேக் பீஸ் தான் வாங்கி யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ சிக்கன் வந்து நான் ஒரு 4 கிலோ சேர்த்துருக்கேன். ஸோ 4 கிலோ சிக்கனுக்கு 4 கிலோ நாங்கள் ஜீரக சம்பா அரிசி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஜீரக சம்பா அரிசியை நான் பிரியாணி தாளிக்க ஆரம்பிக்க போகும்போதே ஊற போட்டுட்டேன். எங்களுக்கு என்னதான் பாஸ்மதி ரைஸில் செஞ்சாலும் அந்த ஜீரக சம்பா அரிசியில் செய்கிற பிரியாணி மாதிரி வரவே மாட்டேங்குதுங்க. ஸோ நாங்கள் வந்து பிரியாணினாவே மேக்ஸிமம் ரொம்ப அதிகமாகவே நாங்கள் வந்து ஜீரக சம்பா அரிசி தான் யூஸ் பண்ணுவோம். என் தம்பி வந்து குழந்தைங்கள கூப்பிட்டுட்டு அவங்க அப்படியே விளையாட வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க கீழே விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் வெளியே வந்து தம்பி வீட்டுக்கு வெளியே வந்து வெராண்டாவில் சமைச்சிக்கிட்டு இருந்தோம். ஸோ ஏதாவது இந்த மாதிரி விசேஷங்களுக்கு நம்ம குடும்பமாக ஒன்றா செய்கிறது வந்து அது ஒரு பெரிய சந்தோஷம்தான். ஸோ சமைக்க அப்பப்போ ஸ்நாக்ஸு ஜூஸுன்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் கொண்டுட்டு வந்து கொடுத்தா சரி நாங்களும் அதை சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஒரு பக்கம் ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம், ஒரு பக்கம் சமைச்சிக்கிட்டு இருப்போம், ஒரு பக்கம் பேசிட்டு ஜாலி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ குழந்தைங்க வந்து தூரமாக விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டு பக்கத்துலேயே கொஞ்சம் அங்கங்கே விளையாட வச்சுக்கிட்டு இருந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் அந்த மசாலாவில் சேர்த்துட்டு கொஞ்சம் சிக்கன் வந்து ஒரு 3/4 பாகத்துக்கு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரிசி தண்ணி இதெல்லாமே சேர்த்துடலாம். ஸோ நாங்கள் வெளியே சமைக்கிறதுனால எங்கள் ஹோம் தியேட்டர் வெளியே வச்சு பாட்டு கேட்டுட்டு அப்படி இப்படின்னு ஜாலி பண்ணிவிட்டு சமைச்சிட்டு இருந்தோம். ஸோ சிக்கன் வெந்த பின்னாடி இப்போ வந்து பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். ஜீரக சம்பா அரிசி தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு படி அரிசிக்கு வந்து 1.5 படி தண்ணி அளவு வந்து சரியாக இருக்கும். ஸோ நான் இந்த பாத்திரத்தில் கரெக்டாக வந்து 3/4 பாத்திரத்துக்கு எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் கணக்கு பண்ணி தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஆனால் நீங்கள் டம்ளரில் எடுத்தாலும் சரி, படியில் எடுத்தாலும், பாத்திரத்தில் எடுத்தாலும் ஒரு படி அளவு எடுத்திங்கன்னா 1:1.5 இந்த விகிதத்தில் நீங்கள் சேர்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். அரிசி குழஞ்சும் போகாது, வேகாமல் இருக்காது, அவ்வளோ சூப்பராக கரெக்டாக வரும். அதே மாதிரி அரிசி வந்து ஒரு 1/2 மணி நேரமாச்சும் ஊற வைக்கணும். அதாவது நீங்கள் எப்போ பிரியாணி தாளிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ வந்து ஊற வச்சுருங்க. அப்போ அளவு வந்து கரெக்டாக வரும். இந்த பக்கம் பிரியாணிலையும் தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சிருச்சு. கொதி வந்ததுக்கப்புறமா இப்போ கழுவி வச்சு அரிசி சேர்த்துக்கிறேன். துரையூர் ஜீரக சம்பா அரிசி வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. ஜீரக சம்பாலேயே நார்மல் ஏதோ இருக்கும், ஆனால் அந்த ஜீரக சம்பா அரிசியோட வாசமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கு நம்ம என்னதான் ஒரு மாதிரி நார்மலாக செஞ்சுருந்தாலுமே அந்த அரிசியை சேர்த்த பின்னாடி அது ஒரு கேம் சேஞ்சர் மாதிரி அவ்வளோ சூப்பரான பிரியாணி டேஸ்ட் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக ஜீரக சம்பா அரிசி பிரியாணியில் செஞ்சு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குங்க. அரிசி போடும்போது முடிஞ்ச வரைக்கும் தண்ணி எல்லாமே வடிச்சிட்டு அரிசி சேர்த்துக்கோங்க. இந்த அரிசி கழுவின தண்ணி எல்லாமே செடிகளுக்கு ஊற்றினா நல்ல செடி வந்து நல்லா செழித்து வளரும். ஸோ நான் வந்து செடிகளுக்கு ஊற்றுறதுக்காக அரிசி கழுவின தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ அரிசி எல்லாமே சேர்த்த பின்னாடி தண்ணி கம்மியாக அடுப்பளவை குறைச்சிக்கிட்டே வாங்க. கொதி வர்ற வரைக்கும் அரிசி சேர்த்துட்டு கொதி வர்ற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா தண்ணி குறைய அடுப்பும் கண்டிப்பாக குறைச்சிடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஸோ தண்ணி நல்லா கம்மியாயிருச்சு. இப்போ தம் போட்டுற வேண்டியது தான். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து அடுப்பு நல்லா குறைச்சிட்டு இதுக்கு மேலே நெய் கொஞ்சம் நல்லாவே தாராளமாக நெய் சேர்த்துட்டு தம் போட்டுட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். தம் போடும்போது சேர்க்குற நெய் வந்து அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு கொடுக்கும் பிரியாணிக்கு. ஸோ நாங்கள் கடைசியாக வந்து நிறைய நெய் சேர்த்துக்குவோம். நெய் சேர்த்துட்டு தம் போட்டு வச்சுட்டா வேலை முடிஞ்சிச்சு. தம் போடும்போது வாழைல இருந்துச்சு, அதனால் நான் வந்து கொஞ்சம் மேலே வாழைலையும் போட்டுட்டு தம் போட்டு வைக்கிறேன். எங்களுக்கு வந்து இந்த வாழைல ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும். வாழை இலையில் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து மாற்றி போட்டுட்டு இருந்தேன். எங்கள் அப்பா தான் கரெக்ட் பண்ணிட்டு இருந்தார், இப்படி போடு அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ நல்லா சுட சுட பிரியாணியே வாழை இலையில் போட்டு அந்த வாழை இலை வந்து பார்த்திங்கன்னா அந்த சூட்டுக்கு அதுக்கும் வெந்திருக்கும். அதில் அந்த நெய்யோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ எங்களுக்கு வாழை இலையில் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த வாழை இலையோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் தம் போடும்போது போடுறேன். இது வந்து போட்டு தான் ஆகணுன்ட்டு இல்லைங்க, என்கிட்ட வாழை இலை இருந்தனால நான் தம் போட்டுக்கிறேன். ஸோ தம்பி வீட்லேயும் கொஞ்சம் செடிகள்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்து தண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் முட்டை வேக வச்சுருந்தோம். அந்த முட்டை தோல் எல்லாமே நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். முட்டை தோல் எல்லாமே வந்து செடிகளுக்கு ரொம்ப நல்லது. நான் வந்து வீட்டில் கொண்டு வந்து போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு முட்டை தோல் எல்லாமே எடுத்து வாங்கி வச்சுக்கிட்டேன். ஸோ அரிசி கழுவிட தண்ணியை வந்து அப்படியே என் தம்பி ஒய்ஃப் வந்து அந்த செடிகளுக்கு எல்லாமே ஊற்றிட்டு இருந்தா. ஸோ அவ்வளோதான், பிரியாணி தம்மில் போட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டோம். சாப்பிட்ற டைமில் நம்ம சுட சுட வந்து சில்லி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அற்புதங்களும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அற்புதங்களும் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. நிச்சயமாய் உன் கண்கள் பார்க்க போகுது. நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. நிச்சயமாய் உன் கண்கள் பார்க்க போகுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தம் போட்ட பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்னு சொல்லிட்டு தம் உடைச்சிட்ருக்கோம். ஸோ அந்த பிரியாணி டெக்ஸ்சர் பார்த்தாவே தெரியும், சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்குங்க. கண்டிப்பாக நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸில் தண்ணியெல்லாம் சேர்த்து பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். எத்தனை பேர் வந்தாலுமே ஈஸியாக சமாளிச்சிடலாங்க. 1 கிலோ பிரியாணியை வந்து நம்ம வீட்டில் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா அதை வச்சு நம்ம வந்து எத்தனை பேத்துக்கு வேணாலும் கேல்குலேட் பண்ணி செஞ்சுக்கலாம். ஸோ எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் பசி எடுத்து ஆரம்பிச்சனால ஒரு பிளேட்டில் வந்து கொஞ்சமாக பிரியாணி போட்டு இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா தங்கச்சியும் வந்து சில்லி போட ஆரம்பிச்சிட்டா. ஸோ அவன் வந்து சில்லி ரொம்ப சூப்பராக போடுவாள். அவளோட மசாலா வந்து எதுவுமே எண்ணெயில் ஒட்டாது, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சில்லி போடுற வேலை இருந்துச்சுனாவே அவகிட்ட ஒப்படைச்சிடுவோம். ஸோ இன்றைக்கி வந்து அந்த கிருபையில் பிரியாணி, சில்லி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி சட்னி அரைச்சிருந்தோம், தயிர் சட்னி அரைச்சிருந்தோம். எல்லாமே சூப்பராக இருந்தது, எந்த குறையுமே இல்லை. அந்த கிருபையில் சூப்பராகவே வந்துருந்துச்சு. ஸோ சின்ன வயசுலேருந்தே சின்ன சின்ன விஷயங்கள் சமைக்க கற்றுக்கிட்டது வந்து இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் 30-40 பேர்னாலும் ஈஸியாக ஜமாளிச்சிருவோம். எதுக்குமே பயப்பட மாட்டோம். சர்வசாதாரணமாக வந்து இது சமையல் இதெல்லாமே வந்து செஞ்சுருவோம். இதெல்லாமே வந்து என்ன சொல்கிறது, நம்ம பெற்றவங்க நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கறது தான். எங்கள் அம்மா வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு கற்றுக் கொடுத்த, எனக்கும் சரி என் தங்கச்சிக்கும் சரி சமைக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்தது தான் இப்போ நாங்கள் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். சில்லி வந்து எடுத்து காமிக்கலான்னு எடுத்துங்க, பயங்கர சூடு. அதை சும்மா அப்படி அமுத்தி, ஏன்னா ஜூஸியாக இருக்கும் அது செஞ்சது. அது சரி அப்படி அமுத்தி காமிக்கலான்னு அமுத்துன்னு நான் பயங்கரமாக சூடு, அதனால் அப்படியே கீழே விழுந்துருச்சு. ஸோ எல்லாம் ரெடி ஆனோடனே குழந்தைங்களுக்கும் போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா குழந்தைங்க வந்து மத்தியானம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போட்டு கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ அவங்க மாமா வந்து லெக் பீஸ் வாங்கிட்டு வந்திருந்தான் என் தம்பி. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ஆளுக்கு ஒவ்வொரு லெக் பீஸ் வச்சு சரி சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு போட்டு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஈவினிங் போல் தான் நாங்கள் கேக்கே கட் பண்ணுறோம். ஆனால் வந்து சாப்பாடு எல்லாருமே இருக்கிறனால மத்தியானத்துக்கு சாப்பாடு செஞ்சுட்டோம். ஸோ ஈவினிங் போல் எல்லாருமே வந்ததுக்கப்புறமா கேக் கட் பண்ண போகிறோம். என்னதான் நம்ம பெரியவங்களாக வளர்ந்துருந்தாலும் இந்த ஏரோப்ளேன் ஹெலிகாப்டர் சவுண்டு கேட்டால் உடனே வானத்தை தான் அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி தான் ஒரு பிளேன் வந்து ஏறிச்சு. ஸோ அதை அழகாக பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து ஜான்சி என் தம்பியோட ஒய்ஃபோட அம்மா அப்பாலாம் வந்துட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறமா கேக் கட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ பர்த்டே பாய் வந்து இப்போ தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வராரு. ஸோ குழந்தைங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில் அவங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க எப்படி பண்ணுறாங்களோ பண்ணிட்டுருந்தோம். ஸோ ஒரு சின்ன ப்ரேயரோட ஒரு சின்ன கேக் கட்டிங்கோட இந்த பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து சூப்பராக முடிஞ்சிச்சு.
ஸோ நாங்கள் ப்ரேயர் பண்ணுற கேப்புக்குள்ளே இங்கே வந்து கேக்கு திருட்டுத்தனம்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. சரி, நாங்கள் கண்ணை மூடுறதுக்குள்ளே இவங்க வேலைத்தனத்தை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் வீடியோ ஆதாரத்தோட பிடிச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்லி வீடியோ ரெக்கார்டெல்லாம் பண்ணி வச்சுருந்து அதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தோம். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பராக வந்து அவனோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.